அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென அர்ப்பணிக்கப்பட்ட அனைவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. பொன், பொருள், நவீன வசதி வாய்ப்புகள், பட்டம், பதவி என அனைத்தும் அனுபவித்தாலும் மனித சமுதாயம் அமைதி தேடி அலைமோதி நிலை குலைந்து வருகிறது. காரணம், உண்மையான அமைதி எது என உணராமை, அது எங்கு கிடைக்கிறது என்ற அறியாமைதான். 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த போது நார்வே நாட்டைச் சேர்ந்த லூத்ரன் சபை போதகர் ஒருவரை நாசி படையினர் கைது செய்து விசாரணை அதிகாரிக்கு முன் நிறுத்தினர். விசாரணை துவங்குவதற்கு முன் அவ்வதிகாரி தன்னிடம் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து மேசை மீது வைத்து, போதகரே, இந்த விசாரணையின் தீவிரத்தை உங்களுக்கு உணர்த்தவே நான் இதை மேசை மீது வைத்தேன் என்று கூறினார். உடனே போதகர் தான் வைத்திருந்த திருவிவிலியத்தை அந்த துப்பாக்கிக்கு அருகே வைத்தார். ஏன் இவ்வாறு செய்தீர் என்று அதிகாரி கேட்டதும் போதகர் அவரிடம், நீங்கள் உங்களிடம் இருந்த ஆயுதத்தை எனக்கு முன் வைத்தீர்கள், நானும் அதே போல் செய்தேன் என்று அமைதியாக பதிலளித்தார். உலகில் அமைதி நிலவ அரசுகள் போர்க்கருவிகளை நம்புகின்றன. ஆனால் அந்த அமைதி நமக்குள்ளிருந்து பிறக்க வேண்டும் என்பதை உணரும் நாம், நம்மிடம் உள்ள சிறந்த கருவியான திருவிவிலியத்தை, இறை வார்த்தையை முன்னிறுத்த அழைக்கப்பட்டுள்ளோம். நமக்குள் எப்போது அமைதி உருவாகும்? நமது உள் உலகம், வெளி உலகம் இரண்டிற்குமிடையே உள்ள வேறுபாடுகளை அறிந்து, உணர்ந்து, ஏற்று வாழும்போது உண்மை அமைதியை நாம் உணர முடியும். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்பது அமைதி தேடி அலையும் நமக்கு இயேசு தரும் தீர்வாகும். இவ்வாறு தன் தெய்வீக அமைதியில் நமக்கு பங்கு தருகிறார். எதை பற்றியும் கலங்கவோ மருளவோ அவசியம் இல்லா அமைதி இந்த இறை அமைதி. இது கடவுளிடமிருந்து வருகின்ற அமைதி, நம்மை கடவுளோடு ஒன்றிணைக்கின்ற சக்தி கொண்டது. இந்த அமைதியை உலகமோ உலகத்தில் உள்ள எந்த சக்தியோ நமக்கு தர இயலாது. எனவே இயேசு வாக்களிக்கின்ற அமைதி நம்மை கடவுளோடு உறவாக்குகின்ற அதே வேளையில் நம்மை அடுத்திருப்போரோடும் நாம் நல்லுறவில் வாழ்ந்திட நமக்கு வழியாகிறது. அது மனித உள்ளங்களை பண்படுத்தி அனைவரும் அன்பும் நீதியும் நிறைந்த உலகை உருவாக்கிட உந்து சக்தியாகவும் செயல்படுகிறது. எனவே அமைதி என்பது போர் நிகழா நிலை மட்டுமல்ல, மாறாக கடவுள் தனி மனிதனுக்கு உலகுக்கு என்று வகுத்த திட்டத்தை, இறை திருவுளத்தை அறிந்து ஏற்று நன்மனதோடு செயல்படுத்துவதன் பயனாகவே அமைதி தோன்றும். இத்தகைய அமைதி கடவுளின் கொடையாக நமக்கு அளிக்கப்படும் என இயேசு கற்பிக்கிறார். ஆனால் இக்கொடையை நாம் நன்றியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நிலையாக நம்மிலும் அனைவரிலும் நிலவிட நாம் உழைக்க வேண்டும். கடவுள் வாக்களிக்கின்ற அமைதி நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் உலகிலும் நிலவி தழைத்திட வேண்டுமென்றால் கடவுளின் அருளோடு நாமும் ஒத்துழைக்க வேண்டும். இவ்வுலகில் நீ காண விளையும் மாற்றங்கள் முதலில் உன்னில் நிகழட்டும். அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக.